தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நிறைய பெற்றோர்கள் நல்ல குழந்தைய வளர்க்குறீங்க, பெரிய பெரிய பள்ளிகளில் அனுப்புறீங்க, நிறைய கிளாஸஸ் அனுப்புறீங்க. முன்னாடி இப்படிலாம் கிளாஸஸ் கிடையாது. ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்ட், இப்படி நிறைய வகுப்புகள் அனுப்புறீங்க. ஆனா அந்த குழந்தை ஞானத்துடன் இருக்கிறதா? அதை அருகிலிருந்து பார்த்து கொள்கிறோமா? அதை அருகிலிருந்து கவனிக்கிறோமா? ஏனென்றால் குழந்தை 13-14 வயது வரை தன் பெற்றோரை சார்ந்திருக்கும். அவங்க கிட்ட ஆசையா இருக்கணும், எதிர்பார்க்கும். அதில் நம்ம திருப்திகரமாக இருக்கிறோமா? கடமைக்காக நம்ம எல்லா வகுப்புகளையும் போட்டுட்டோம், அந்த குழந்தை நல்லா வந்துடும் அப்படின்ற ஒரு புரிதலை தவிர்த்து அன்பாக, ஆசையாக அரவணைத்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொன்று அந்த குழந்தையை தரம் தாழ்த்தி பேசாதீர்கள். யாரிடமும் அதோடைய குற்றத்தை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, மனதளவில் அது பாதிக்கும். அதனுடைய நிலையில் இருந்து பார்ப்போம். இந்த குழந்தைக்கும் ஒரு மனது இருக்கிறது, அந்த குழந்தையும் ஒரு டெவலப்டு சோல், ஒரு உயர்ந்த ஆன்மாவாக இருக்கும். போன பிறவியில் இன்னைக்கு குழந்தையா இருக்கும், அதனிடமும் ஞானம் இருக்கிறது. அதை பேச வைத்து அவர்களிடமும் நமக்கு ஞானம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று படிப்பில் சரியாக கவனம் இல்லையா, புரிய வையுங்கள். இந்த படிப்பு எதற்காக? இன்னொன்று அந்த தரம் தாழ்த்தி பேசுவதால் பிற்காலத்தில் உறவுகள் பாதிக்கும். நம்மளுடைய பெற்றோர்களுக்கு என்ற ஒரு தர்மம் உள்ளது. அந்த தர்ம வழியில் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். சரியான முறையில் வளர்க்கவில்லை ஆனால் நமக்கும் அது கர்மாவாகிவிடும் கண்டிப்பாக. ஏனால் குடும்ப தர்மம் ஒன்று இருக்குது, பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு உணர்ந்து நாம் குழந்தைகளை வளர்த்தோம் ஆனால் நல்ல ஒரு பிற்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக திகழ்வான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்களும் பெற்றோர்களும் தியானம் செய்யுங்கள். குழந்தையிலே 5 வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு தியானத்தை கற்றுக் கொடுங்கள். தியானம் நீங்கள் செஞ்சால் அந்த குழந்தை கண்டிப்பாக செய்யும். தியானத்தினால் ஞானம். தியானம் செய்யும் குழந்தைகள் ரொம்ப பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நிலையில் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். நல்லா படிப்பாங்க, எல்லா விதத்திலும் வெற்றியாளனாக இருப்பார்கள். ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத குழந்தையாக இருக்கும். அதற்கு உணவும் சாத்வீகமான உணவு கொடுங்கள். நல்ல ஸ்கூலுக்கு போங்க, படிங்க, அந்த கிளாஸ் போங்க எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இலவசமாக தியானம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தியான வகுப்பிற்கு கண்டிப்பாக குழந்தைகளை அனுப்புங்கள். தியானத்தினால் ஞானம் என்பதை ஒரு புரிதல் அந்த குழந்தைக்கு வரும்பொழுது தைரியசாலியாக, ஒரு பயமில்லாதவனாக, ஒரு அறிவாளியாக, ஒரு வெற்றியாளனாக வருவான் என்பது உறுதி. தியானத்தினால் ஞானம். நன்றி.